சுபுபின்னு ஒருத்தர் இருக்கான், ஆள்காட்டு ராஸ்கல். அவன் காசு கொடுத்தா குறைப்பான். ஏய், இதெல்லாம் அது நம்ம மேடைகளில் பேச வேண்டிய பேச்சுகளை யாரோ ஒருத்தன் பேசுறான். திராவிடம் என்ற பெயரா என்ன சொல்றான்? சுபுபின்னு ஒருத்தன் இருக்கான், ஆள்காட்டு ராஸ்கல். அவன் காசு கொடுத்தா குறைப்பான். சரி, பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தா வீரமணின்னு ஒருத்தன் இருக்கான். என்னவா? இங்க பாருங்க, சத்தியமா நம்ம தமிழர்கள் மற்றவர்கள் நாகரிகமா தான் பேசுவோம். நமக்கு இந்த வாடா போடா அவனே இவனே அந்த பையில இந்த பையிலன்னு சொல்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கா தங்கச்சிக்கு இருக்கிறாங்க, நம்ம அண்ணன்மார் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அசிங்கமா பேச மாட்டோம். அக்கா தங்கச்சியில் இருக்கும்போது நம்ம அதை பேச மாட்டோம். அதனால் இந்த வார்த்தைக்கு எனக்கும் பொறுப்பு இல்லை. அவர் என்ன சொல்றாரு? வீரமணின்னு ஒருத்தர் இருக்கான், காசு கொடுத்தா இந்த அந்த விளம்பரத்துல கூட நடிப்பான். அந்த நீல ஆரம்பிக்கும். அது எனக்கு வெக்கமா இருக்குது. காசு கொடுத்தா அந்த அந்த விளம்பரத்துல கூட நடிப்பான். இறுதி ஊர்வலத்துக்கு ஆள் இல்லாம சாகாம இருக்கான். இது யார் சொல்றது? மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் நாஞ்சில் சம்பத். சரி, உன் வயசு என்னடா? துப்பனா தொடச்சிக்கு போவேன். துப்பனா யார் அவன் துப்புனவன்? வாயை உடைக்கிறேன் பாறான்னு சொல்லுவேன் தவிர துப்பனா தொடச்சிக்கின்னு போவேன். இந்த மாதிரி ஆட்கள் மத்தியில நம்ம தமிழர்கள் உணர்வோடு இருக்கணும். நாம தமிழனா பார்த்து ஓட்டு போடணும். தமிழ் மண் கெடுகிறது அப்படிலாம் பார்த்தா இவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லூசு மாதிரி தான் நம்மள பார்க்கறான். நாம இலை லூசு பயில்வலா ஒண்ணுமே நீங்க தெரிந்தலையாடா? நாங்கெல்லாம் எப்பயோ விழித்து கொண்டோம். சீமான் என்ற ஒற்றை ஆயுதம் தமிழகத்தில் பேச தொடங்கியவுடன் நாங்கள் தமிழர்களா விழித்து கொண்டோம் அப்படின்னு அந்த மரமண்டைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதால பொதுவா நேற்று ஒருத்தர் நம்ம ஓட்டு நாம வந்தா என்ன செய்யணும், நாம என்ன செய்வோம் அப்படின்னு பேசலாம் பார்த்தா திரும்ப திரும்ப இவங்களே பேச வச்சு. அதாவது இதை பேசிட்டு நாம தேர்தலை ஜெயிச்சோம்னா என்ன செய்வோம் அப்படின்னு பார்ப்போம். நேற்று ஒருத்தர் இப்போ சீமானி என்ன இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? நேற்று ஆதி தமிழர் 18 தொல்குடிகள் சங்கம் சார்பா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 18 சாதிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அண்ணன் வீட்டை முற்றுகிட்ட போது அதற்கு எதிராக ஒரு பிரஸ் மீட் சென்னையில் நடத்தப்பட்டதல்வா, அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க அவங்க வந்தாங்க. அண்ணனுக்கு நம்ம இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அந்த ஆதரவு கடிதத்தோடு வந்தாங்க. அண்ணா சாட்டை துறைமுகம்லாம் இருந்தாங்க. நாங்கள் மேலே போய் கொடுத்துட்டு வந்தோம். அந்த லெட்டரை கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. கீழே லாபியில் உட்காந்துருக்கேன். அப்போ ஒரு தம்பி ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்தாலும் எந்த ஊர் தம்பி நீன்னு கேட்டார். நான் மாமல்லபுரம்ண்ணே. எப்போ அது எங்கள் ஊராச்சு? நான் காரணியாச்சு. என்ன ஏன்னா நீங்கள் காரணினா நான் பார்த்தது என்ன உங்கள் ஊரில் அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்து இன்னொருத்தர் வந்தார். ஏன்னா நானும் மாமல்லபுரம் தான். அவர் உங்கள் சொந்தக்காரு, நான் வன்னியர்ண்ணே. நாங்கள்லாம் ஒன்றா தானே வந்தோம். என்ன சொன்னார்? அவர் வன்னியர், இவர் பறையர், 2 பேரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறோம். முன்னாடி நாங்கள் வேறு மாதிரி இருந்தோம், இப்போ 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வச்சது சீமான்டா. சீமான் மயிரை கொடுங்கடா.